நீங்க கொள்கை முடிவு அந்த ஆஸ்பெக்ட்ல ஆக்சுவலி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தான். பட் அது கூட்டணின்னு வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது, இது முதல்வருக்கே வந்து திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கிறாரோ, நெருக்கடி குடுக்குறாரோ, இல்ல நீங்க சேர்த்தீங்கன்னா நாங்க போயிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறாரோ, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தானே ஊடகங்கள் பார்க்குது, நீங்கள் இதை எழுதுறாங்க. நெருக்கடி தான் நெருக்கடி தான், அச்சுறுத்தல்னா அச்சுறுத்தல் தான், பயமுறுத்தல்னா பயமுறுத்தல் தான். நீங்க எப்படியாவது எழுதிக்கிறங்க. ஆனா எங்க கொள்கை அப்படிதான். இது தெளிவாக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். மதவாத, சாதியவாத கட்சிகள் எங்கள் கூட்டணிக்குள் வந்தால் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய தெம்பும், திராணியும், துணிச்சலும் உள்ள கட்சி எங்க கட்சியா இருக்கு. துணிச்சலுள்ள தலைவர் எங்க தலைவரா இருக்கிறாரு. இதுதான் ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ கேட்ட கேள்வி திரும்ப வந்துடுறேன். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? கொள்கை அடிப்படையில் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் திமுக கூட்டணி இருக்கமே தவிர, எங்கள் கொள்கைக்கு பிசுறு ஒரு வந்துச்சுன்னா, நாங்கள் தேர்தல் சீட்டையும் பார்க்க மாட்டோம், தேர்தல் கணக்கையும் பார்க்க மாட்டோம். அதுக்கு ஒரு படி மேலேயே சொல்கிறோம். தலைவர் சொன்னது தான். தேர்தல் பாதையே வேண்டாம்னு சொல்லிட்டு, எம்பாட்டுக்கு நான் திரும்பி போயிட்டு இருப்பேன் அப்படின்னு பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் சொன்னது தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த தேர்தல் என்பது முக்கியம். தேர்தல் அந்த அதிகார மையத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அது எவ்வளவு முக்கியமோ அதுபோல் கட்சியுடைய கொள்கை முக்கியம். இந்த கட்சிக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவ்வளோ இழந்த பொருளாதாரத்தில் இழந்தவர்கள் இருக்காங்க, நிம்மதி இழந்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, வாழ்நாளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, நேரத்தை கொடுத்தவர்கள் இருக்காங்க, இளமை இழந்தவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ அந்த கட்சியினுடைய ஒரு கொள்கையை நாங்கள் வார்த்து விட்டோம். அதுக்கு எதிராக நாங்கள் போக முடியாதுல்ல. தெளிவாக சொல்கிறாரு தலைவர். ஒரு மணி நேரம் தொலைக்காட்சி இந்த கிடுக்கு புடி கேள்விக்கு மாற்றி இப்போ பிரட்டி ஒரே கேள்வி கேட்டாங்க. தெளிவாக எல்லாருக்கும் ஒரே பதில். எங்கள் கொள்கை அவ்வளோ தெளிவாக இருக்குது.